மயக்கத்தையும் ஆல்கஹால் போதையும் ரெண்டும் ஒன்றாவே பார்ப்பாங்க. மயக்க டாக்டருமே கூட ஏதோ ஆல்கஹால் கொடுத்து மயக்கம் கொடுக்குறவராக தான் நிறையா பேர் பார்ப்பாங்க. மயக்கம் வேற, ஆல்கஹால்னால வரக்கூடிய அந்த தடுமாற்றமும் அந்த மயக்கம் வேற. ஆல்கஹால் குடிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்காது. போதையில் இருப்பாங்க, ஆனால் கத்தி வச்சிங்கனாலோ அல்லது தோலில் ஒரு கிழிச்சிங்கன்னா கூட அந்த பெயினுக்காக கை கால் அசைச்சு இரிட்டபிளாக ஆகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அந்த காலத்திலெல்லாம் அபின் அப்படிங்கிற அது மாதிரியான மார்ஃபின் சம்மந்தப்பட்ட மருந்துகள் எல்லாம் இளதலையாக கிடச்ச சமயத்தில் அதை கொடுத்து அதில் கஷாயம் காய்ச்சி அதை கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கத்தை உண்டாக்குன ஹிஸ்ட்ரிலாம் உண்டு. ஆனால் நம்ம கொடுக்குற இந்த நவீன மயக்கம் இந்த ஆல்கஹால் மயத்துக்கு கிட்ட கூட கிடையாது. அதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்கஹால் அதிகமாக குடிச்சிட்டு போதையில் வரக்கூடிய பேஷண்ட்டுக்குமே கூட அனஸ்தீசியா அவசியம். அந்த ஆல்கஹாலிசத்தில் எந்தெந்த மருந்துகளை குறைவாக கொடுக்கணும், எதை அதிகமாக கொடுத்தா அவனுக்கு பண்ணலாம், மயக்கமே இல்லாமல் உணர்விளக்க செய்து அந்த பாகத்துக்கு மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த ரீஜனல் அனஸ்தீசியா டெக்னிக் எல்லாமே இந்த போதை ஆளுங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.